ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அற்புதத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு என் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எதிராய் மனிதனுடைய அதிகாரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிசாசானவன் எழுப்பிவிட்டு சில காரியங்களை தூண்டிவிட்டு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி இறைவனை நம்பி இருக்கிறேன், நான் எதற்கும் பயப்படேன் என்று சொல்லி அவரை துதியுங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். நாம் பாடி கர்த்தரை துதித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கைத்தட்டி பாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து பாடுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். உங்கள் பயத்தை எல்லாம் நீக்குவார். நீங்கள் பயந்தது உங்களுக்கு நேரிடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படே. இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படே. இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். சொல்லுங்க, இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? பயம் என்னை ஆட்கொண்டால் ஆடுவேன் அதிகமாய். வேத வசனத்தை தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள். நீங்கள் துதித்தால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தடைகளை உடைத்தறிவார். கர்த்தரை பாடி துதிப்போம். பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமா. பயம் என்னை ஆட்கொண்டால் பாடுவேன் அதிகமா. திருவசனம் தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமா. திருவசனம் தியானம் செய்து ஜெயம் எடுப்பேன் நிச்சயமாய். அச்சமே கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். அச்சமே கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? பாடுவோம். இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? என் சார்பில் இருக்கின்றேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எதிராக செயல்படுவோர் பின்னிட்டு திரும்புவார்கள். கர்த்தர், அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த தேவனை துதியுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே,
கர்த்தரை பாடி துதியுங்கள், இயேசுவை பாடி உயர்த்துங்கள். அவர் உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படி கிரியை செய்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இயேசு சர்வல்லமையுள்ள தேவன், உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். என் சார்பில் இருக்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் சார்பில் இருக்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எதிராக செயல்படுவோர் திரும்புவார்கள் பின்னிட்டு. எதிராக செயல்படுவோர் திரும்புவார்கள் பின்னிட்டு. அச்சமே கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். அச்சமே கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? சாவி நின்று என் உயிரை மீட்டீரே கிருபையினால். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக உம்முடைய ஊழியத்தை செய்வேன், உம்மோடு நடப்பேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிறவர், கொள்ளை நோயிலிருந்து நம்மை தப்பு வைக்கிறவர், எல்லா ஆபத்துக்கும் நம்மை விளைவிக்கி பாதுகாக்கிற தேவன். அவரை துதியுங்கள். இயேசு நடுவில் வருவார். எல்லா கொள்ளை நோய்க்கும் ஆபத்துக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். சாவி நின்று என் உயிரை மீட்டீரே கிருபையினால். சாவி நின்று என் உயிரை மீட்டீரே கிருபையினால். உம்மோடு நடந்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மோடு நடந்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம். அச்சமே கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். பாடுங்க. அச்சமே கொள்ளாது இறை அமைதி என்னை காக்கும். இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படே. இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படே. இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? பாடுங்க. இவ்வுலகம் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பழைய காரியங்கள் ஒழிந்து போயின. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அநேக காரியங்களை நம்ம செய்து வந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள். ஒரு இருளின் ராஜ்யத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது. நமக்கு எதிலையும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிலையும் வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம செய்கிறது நமக்கே பிடிக்கலை, ஆனாலும் நம்ம செய்து வந்தோம். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருந்து தேவன் தம்முடைய கிருபையினால நம்மை ரட்சித்தார். நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படும் போது எப்படி ஆனோம்? புது சிருஷ்டியாக மாறிவிட்டோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். புது சிருஷ்டி என்றால் என்ன என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக ஆவி இருக்கிறது,
ஆத்துமா என்று இருக்கிறது, சரீரம் என்று இருக்கிறது. ஆகவே இந்த ஆவியில தேவன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், புதியதாக நம்மை மாற்றுகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல்ல கர்த்தர் நம்மளை இந்த ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார். ஆகவே தான் வேத வசனத்தில் புது சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் நியூ கிரியேச்சர் என்று பார்க்கிறோம். ஆகவே டோட்டலாக பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி விடுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்தும் அவைகளை மறந்தும் போகிறதான தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்மை புதிதாக மாற்றி இருக்கிறார், ரட்சிக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் காணப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தது. ரட்சிக்கப்பட்டேன், கோயிலுக்கு போனேன், அநேக ஆலயங்களுக்கு சென்று அநேக செய்திகளை கேட்டேன். ஆனால் இன்னும் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த மாறுதலை பார்க்க முடியல, என்னாலேயே பார்க்க முடியல. அன்பு செலுத்த முடியவில்லை, பொறுமையாக இருக்க முடியவில்லை, அந்த தேவனுடைய சாயலை எனக்குள்ளாக பார்க்க முடியவில்லை. ஆனால் தேவன் அவருடைய சாயலின்படியாக, அவருடைய ரூபத்தின்படியாக நம்மை அவர் சிருஷ்டித்து இருக்கிறார். அவரை போலவே நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை சிருஷ்டிக்க வேண்டும்? தேவன் நம்மளை எதுக்காக அவர் உண்டாக்க வேண்டும்? எதற்கு நம்மை சிருஷ்டித்தார்? தேவன், நம்மளுடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே அவர் ஒரு குடும்பம். நம்முடைய தேவன் ஒரு ஃபேமிலி. தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு நிமித்தமாக தான் மனிதர்களை அவர் சிருஷ்டித்தார். அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் அந்த அன்பை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். பிதா குமாரனை அவரிலும் அதிகமாக நேசிக்கிறார். அவங்கக்கிட்ட அந்த சுயநலத்தை நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய ஒரு குணம் என்னவென்றால் சுயநலம் என்கின்றதான ஒரு குணம். அவர்களுக்கென்று முதலாக எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொள்வார்கள். பிற்பாடு ஏதாவது மற்றவங்களுக்கு கொடுக்க முடிந்தால் கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவனுடைய ஒரு குணத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அவருக்கு என்று அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நம்ம அநேக வேத வசனங்களில் பார்க்கிறோம். அவர் பிதாவை கனப்படுத்துகிறார். நான் ஒன்றும் இல்லை, பிதாதான்னு இயேசு கிறிஸ்து பிதாவை கனப்படுத்துகிறார். பிதா என்ன பண்ணுறாரு? குமாரனை கனப்படுத்துகிறார். குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துகிறார். ஆகவே அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பையும் அந்த ஐக்கியத்தையும் நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த அன்பின் வெளிப்பாடு. ஆகவே அன்பு கூற வேண்டும் என்பதற்காகவே நம்மளை தேவன் மனிதர்களாக இந்த உலகத்தில் அவர் சிருஷ்டித்து இருக்கிறார். ஆனால் இந்த பாவம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுச்சு? நாசமாக்கி போட்டு விட்டது. நம்மளுடைய ஒரிஜினல் டிசைன் என்று கர்த்தர் நம்மளை வைத்து இருக்கிறார். நம்மளுடைய அந்த ஒரிஜினல் டிசைன்ல இருந்து நம்ம பாதிக்கப்பட்டு வேற ஒரு டிசைன்ல வந்து விட்டோம். பாவத்தின் விளைவாக சாத்தானுடைய தந்திரமான காரியங்கள் மூலமாக அவனுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த ஒரிஜினல் டிசைன்ல இருந்து நம்மை பாழாக்கி போட்டு விட்டான். பாவம் எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்கி போட்டு விட்டது. வறுமை, வியாதிகள், உலகத்தில் வருகிற இப்பொழுது நடக்கிற பிரச்சனைகள் நமக்கு எல்லாம் தெரியும். கற்பழிப்பு, ஏகப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்குள்ளாக இருக்கிறதான பாவம் என்கின்றதான அந்த பிரச்சனை. இந்த பாவம் எல்லாவற்றையும் நடப்பித்து கொண்டு இருக்கிறது. பொறாமை, பெருமை, பதவி மேலே ஆசை, பணத்தின் மேலே ஆசை, இன்னும் ஏகப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லலாம். இவைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களில் அவர்கள் பலகீனமாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த பாவ பிரச்சனை இந்த உலகத்தை என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் அது வேறு விதமாக இயங்க ஆரம்பித்து விட்டது. எல்லாமே உலகமே பாதிப்புக்குள்ளானது. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வாய்ப்பே கிடையாது. நானும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக பாவத்தில் பிறந்தவர்களாக இருந்தோம். ஆகவே தான் அவருடைய சொந்த குமாரனை என்ன பண்ணுறாரு?
அவர் நமக்காக அவரே இறங்கி வரார் இந்த உலகத்தில். ஏனென்றால் நம்ம இருளின் ராஜ்யத்தில் இருளினே இருக்கிறோம். நம்மளை விடுவிப்பதற்கு வேறு யாருமே வர முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன் தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். ஆகவே தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மனிதனாகவே இந்த உலகத்தில் அவர் வந்ததை பார்க்கிறோம். ஆகவே அந்த தேவனை, இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது சிருஷ்டியின்குள்ளாக நம்ம மாறுகிறோம். நம்முடைய ஆவியில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. வேத வசனத்தில் நாம் மறுபிறப்பு அடைகிறோம் என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். புதிதாக பிறக்கிறோம். ஒரு தடவை நம்மளுடைய தாயினிடத்தில் நம்ம பிறந்துட்டோம், அது நேச்சுரலாக நடைபெறுகிறதான ஒரு பிறப்பு. இரண்டாவது முறை எப்படி பிறக்கிறோம்? தேவனால் நம்ம பிறக்கிறோம். அதுதான் மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு அடையும் போது புதிய சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் என்றால் நம்முடைய ஆவியை டோட்டலாக புதுசாக மாற்றிடுறாரு. இப்போ புதுசாக மாற்றின நம்முடைய ஆவியினால் இப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனால் நம்ம பிறந்த பிற்பாடு நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆனால் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? பாவம் செய்கிறோம். எல்லாரும் தேவனால் இரண்டாவது தடவை பிறந்த பிற்பாடும் சில நேரத்தில் பாவத்தில் நம்ம விழுந்து விடுகிறோம். சில நேரத்தில் வாய் தவறி சில வார்த்தைகளை பேசி விடுகிறோம். எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், ஒழுங்காக இருக்கணும், இன்றைக்கி சண்டை போடக்கூடாது, இன்றைக்கு நான் என் மனைவி கிட்ட சண்டை போடக்கூடாது, என் கணவன்கிட்ட சண்டை போடக்கூடாது என்று தீர்மானிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வார்த்தையில் என்ன வந்துடுது? ஏதாவது ஒரு வகையில் பாவத்தை செய்து விடுகிறோம். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது நினைக்கிறோம், ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. பவுல் சொல்லுகிறார், நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை என்னால் செய்ய முடியல, எதை விரும்பலையோ அதை நான் செய்கிறேன். பாருங்கள், அவ்வளவு பெரிய தேவனுடைய மனிதன், அவரால் இதை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ என்னதான் பிரச்சனைங்க? தேவன் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆவியை புதுசாக மாற்றிட்டாரு. புதிய மனுஷனாக ஆகிட்டோம், புதுசாக பிறந்துட்டோம், தேவனால் பிறந்துட்டோம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. ஆகவே அந்த பிரச்சனைகளை தான் நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் நம்ம ஆவியில் புதிதாக மாற்றினாலும் நமக்கு ஆத்துமான்னு ஒன்று இருக்குது, நமக்கு சரீரம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆத்துமாவில் 3 விஷயம் இருக்குது. நம்மளுடைய சுய சித்தம். இன்றைக்கு நான் சென்னைக்கு போகிறேன்னு நான் டிசைட் பண்ணுறேன் இல்லையா, இது என்னுடைய சுய சித்தம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுய சித்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஆத்மாவில் இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள். எத்தனையோ விதமான எண்ணங்கள்னா அது நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை செய்யணும், இதை செய்யணும் என்று நம்முடைய எண்ணங்கள், அது நம்முடைய சிந்தனைகள், அதுவும் இந்த ஆத்மாவில் இருக்கிறதான இரண்டாவது ஒரு பாகம். ஆத்மாவில் இருக்கிறதான மூன்றாவது ஒரு பாகம் நம்முடைய உணர்ச்சிகள். ஆகவே தேவன் ஆவியில் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றினாலும் இந்த மனது இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய எண்ணங்கள், இது நமக்கு ஒரு இடையூறாக இருக்கிறது. இந்த எண்ணங்கள் தேவனிடத்தில் நம்ம ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்காதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதபடிக்கு நமக்கு இந்த எண்ணங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம செய்த பாவங்கள் இந்த எண்ணங்களின் மூலமாக நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது. பழைய பாவங்கள் சில பேர் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போய்விடுகிறார்கள். முழுவதுமாக 100% மாற முடியல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒரு சில பேர் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் முழுவதுமாக பர்ஃபெக்ஷனில் மாற முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆத்மாவில் இருக்கிறதான இந்த பிரச்சனை. ஆகவே தான் வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. முதலாவது, நாம் ஆவியிலே புதிதாக பிறந்தோம், ஆவியிலே மறுபிறப்பு அடைந்தோம், புதிய சிருஷ்டியாக மாறினோம் என்பதை நம்ம பார்த்தோம். இப்பொழுது நம்மளுடைய மனதில் ஒரு புதிதாக நாம் மாற வேண்டும். நம்முடைய மனது புதியதாக மாற வேண்டும். இது ஒரே நாளில் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படுவது என்பது, இயேசு கிறிஸ்து எல்லா பிரயாசங்களையும் அனுபவித்து முடித்து விட்டார். நம்மளை பெருசாக ஒன்றும் அவர் செய்ய சொல்ல, நம்மளை போய் சிலுவையில் தொங்குங்கன்னு அவர் சொல்ல. அவர் சிலுவையில்
தொங்கினார். நம்ம செய்ய முடியாத காரியம் நம்மளால் முடியாதுன்னு தெரியும். ஆகவே அவர் எல்லாவற்றையும் அற்புதமாக அவர் செய்து முடிந்தது என்று சொன்னார். எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று, அந்த தேவனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், அவரோடு கூட உறவிற்காக, அதற்காக நம்மை உருவாக்கின தேவன், அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்திற்காக நம்மை உருவாக்கின தேவன் இன்றைக்கு அவருக்கு நம்மளை நல்லா புரியுது. ஆகவே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். தேவன் நம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்து இருக்கிறார். அவருக்கு நம்மளை நல்லா புரியுது. ஆனால் நமக்கு அவரை நல்லா புரியவில்லை. நமக்கு அவரை குறித்த வெளிப்பாடுகள் இன்னும் நம்ம இருதயத்தில் வரல. ஆகவே தான் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றத்தில் முன்னேற முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசத்தில் வளர முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். டிவியில் ஒரு நியூஸ், பயமுறுத்துகிற ஒரு நியூஸ் வந்தவுடனே நம்மளும் எல்லாரும் பயப்படுறது போல பயப்படுகிற விசுவாசிகளை அநேகர் நான் பார்த்து இருக்கிறேன். ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் பயம் அவர்களுக்குள்ளாக இருப்பதை அவர்கள் வார்த்தையின் மூலமாக அந்த பயம் வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அந்த தேவனை நம்ம அறிந்து கொள்ளவில்லை, தேவனை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தேவனை எப்படி அறிந்து கொள்வது, தேவனை எப்படி புரிந்து கொள்வது? ஆகவே தான் அவருடைய வார்த்தை நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் போது, இரவும் பகலும் நம்முடைய பிரயாசம் இது மாத்திரம்தான். இது ரொம்ப கஷ்டமான ஒரு பிரயாசமே கிடையாது. இன்றைக்கு கஷ்டமான காரியத்தை செய்வதற்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க, விசுவாசிகள் ரெடியாக இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வேணால் செய்வாங்க, எவ்வளோ கஷ்டமான வேலை வேணால் செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கும்படி அவர்களுக்குள்ளாக அந்த விருப்பமும் அந்த ஆவலும் இன்றைக்கு அநேக நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் குறைகிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பின்னடைவை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் நினைத்தபடி அவர்களால் வாழ முடியவில்லை. நிறைய நினைக்கிறாங்க, ஆனால் அவர்களால் செய்ய முடியவில்லை. தேவனை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் தேவனை, பிதாவை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே தான் இந்த உலகத்தில் அவரால் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது. நம்ம அந்த அளவுக்கு அறியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு நம்ம தேவனை அறிந்து விட்டோம் என்றால், தேவனை குறித்த வெளிப்பாடு இருதயத்தில் வரும்பொழுது இது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகளை கொண்டு வரும். நான் சொன்னேன், நம்ம பழைய பாவங்களை சில நேரத்தில் செய்து விடுகிறோம். ஏன் அதை செய்கிறோன்னா, இன்னும் நமக்கு அந்த விடுதலை வரவில்லை, இன்னும் சத்தியம் நமக்குள்ளாக உள்ள போல. ஆகவே சத்தியம் நமக்குள்ளாக உள்ள போக போக ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. அந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளில் இருந்து, அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், இந்த வார்த்தை நமக்கு விடுதலையையும் வெற்றியையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை தேவனாகவே இருக்கிறார். ஆகவே வார்த்தையை நம்ம வாசிக்க தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். அதற்காக எவ்வளவு வேணால் நம்ம பிரயாசப்படலாம், எவ்வளவு நேரம் வேணால் செலவு பண்ணலாம். மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருந்தாங்க. மார்த்தாள் என்ன பண்ணாங்க? அநேக வேலைகளை செய்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இல்லத்தில் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ருசியான ஆகாரத்தை அவர்கள் செய்தார்கள், எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. ஆனால் மரியாள் தேவனுடைய இயேசுவனுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த இயேசுவனுடைய வார்த்தையை என்ன பண்ணி கொண்டிருந்தாள்? கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்றைக்கு இப்படி பிஸியாக பிசாசு வைத்திடுறோம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பல வேலைகளை நம்மளுடைய மனதில் கொடுத்து பிஸியாக வைத்திடுறான். ஆகவே இந்த வார்த்தையை வாசிப்பதற்கும் தேவனை அறிந்து கொள்வதற்கும் அநேக நேரங்களில் நம்ம தவறி விடுகிறோம். ஆகவே அந்த தேவனை அறியாதபடியினால நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் விடுதலைகளும், நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடக்காமலும் இருக்கிறது. ஏதோ எங்கேயோ ஒருத்தர் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டான்னா நடந்துடும் ஒன்று இல்லை. அது வேதத்தினுடைய அது சிஸ்டமே கிடையாது. தேவனுடைய ஒரு ஒழுங்கு என்னவென்றால், விசுவாசத்தின் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். ஆகவே விசுவாசம் எப்படி வருகிறது என்றால், கேள்வியினால வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருகிறது. ஆகவே இன்றைக்கு விசுவாசிகளுக்கு பிரச்சனையே விசுவாசம்தான். விசுவாச லெவலில்
ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு லெவலில் இருப்பதினால ஒரு சிலருக்கு சில காரியங்கள் நடக்கிறது, ஒரு சிலருக்கு நடக்கவில்லை. ஐயோ அவங்களுக்கு நடக்குதே எனக்கு நடக்கலையே அப்படி என்றால் அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நடக்குது, எனக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவு, பவுல் சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, நஷ்டம் என்று குப்பை என்று ஒன்றுமே இல்லைன்றார். எதுவுமே எல்லாமே வேஸ்ட்டுன்றார். இந்த உலகத்தில் நம்ம சில காரியங்களை நம்ம பெருசாக நினச்சிட்டு இருப்போம், அது இதுன்னு. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றை மேன்மைப்படுத்துகிறார், அதை தான் தேவனை அறிகிற அறிவு. இதை இந்த நாளில் நாம் நன்றாக விளங்கி கொள்ளும்போது, என்னை படைத்த தேவன், என்னை சிருஷ்டித்த தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே, அவர் என்னோடு உறவு வைத்து கொள்ள விரும்புகிறார், நான் அவரோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும். அதைவிட ஒரு சந்தோஷமும் அதைவிட ஒரு சமாதானமும் இந்த உலகத்தில் நீங்கள் எதுலையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. எதை வேணால் செஞ்சு பாருங்கள், இந்த உலகத்தில் எதுலேயும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க வாய்ப்பே இல்லை. அந்த பவுல் அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் அவர்களை போட்டு அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தை யாரும் என்ன பண்ண முடியல, டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்க. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். எத்தனையோ பிரச்சனை வரலாம், நீங்கள் பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கலாம். பவுல் என்ன பண்ணாங்க, போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு விதத்தில் அவரை சாவடிச்சிட்டாங்க. திருப்பியும் ஏஞ்சி போய் ஊழியம் செய்வதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, கடந்து போகிறார். அப்போ பாருங்கள், அவர் தேவன், அவருக்குள்ளாக இருக்கிறதான அந்த தேவனுடைய அந்த விசுவாசம், தேவனை குறித்த அறிவு அவருக்குள்ளாக இருந்ததுனால இந்த பிரச்சனைலாம் அவரை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே இந்த விசுவாசம் நம்மை வேற ஒரு லெவலில் நம்மளை உயர்த்துகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. பரலோகமே இந்த விசுவாசத்தில் தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த உலகத்தில் நீங்கள் எதையாவது காரியத்தை செய்யணும், ஏதாவது பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், பணம் வேணும். பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எதை செஞ்சாலும் பணம் வேணும். ஆனால் பரலோகத்தின் காரியங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசம் என்கின்றதான ஒரு கரன்சி, ஒரு பணத்தை வைத்து தான் எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். ஆகவே தான் இந்த விசுவாசம் மிகவும் அவசியம். இந்த விசுவாசம் தேவனை அறிகிற அறிவினால நாம் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைகளை கொண்டு வருகிறது, வெற்றிகளை கொண்டு வருகிறது. நாம் விரும்புகிற காரியத்தை இந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் குறைவுள்ளவர்களாக நாம் அநேக நேரத்தில் காணப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க, நன்றாய் கவனிங்க. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது தேவனை கவனித்து பார்க்கிறீர்கள், தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை கவனித்து பார்க்கிறீர்கள். அந்த தேவனை போலவே நாம் மாறுகிறோம். நம்முடைய சுவாபங்கள் மாறுகிறது. தேவனை கவனிக்க கவனிக்க மற்ற காரியங்களையும் டிவியில் நடக்கிற சீரியலையும் அதை இதையும் கவனிக்க சில நேரத்தில் அந்த சீரியலை போலவே நம்மளை மாற்றிடும். அவங்கள போலவே நம்ம அந்த சுவாபம் நமக்குள்ளே வருங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சும்மா தானே ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கோன்னு. ஆனால் கண்ணுக்குள்ளே போகிற அந்த விஷயம், அந்த காரியங்கள் நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக சென்று நம்மை கரைப்படுத்துகிறது. அது ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. ஆகவே தேவனை கவனிக்க கவனிக்க தேவனுடைய சாயலிலே நம்ம மாறுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனை போல அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். சாதாரணமாக அன்பு செலுத்தலாம். நம்ம ஒருத்தர் உதவி செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பியும் உதவி செய்வோம். 1000 ரூபாய் மொய் எழுதுனாங்கன்னா 1000 ரூபாய் மொய் எழுதுவோம். அப்படிப்பட்ட அன்பு தேவனுடைய அன்பு அல்ல. தேவனுடைய அன்பு சுயநலம் இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. அவரையே அவர் முழுவதுமாக கொடுக்கிறதான ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளாக வளருவதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். இரவும் பகலும் நம்முடைய வேலை இதுதான். இது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வழி ரொம்ப கஷ்டமே கிடையாது. நம்ம அநேக நேரத்தில் அவருடைய வழி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணுமா, அப்படி பாட்டு பாடணுமா, பைபிள் வாசிக்க நினைப்போம். அது கஷ்டமே கிடையாது. அது ரொம்ப சுலபமான ஒரு வழி.
இதை புரிஞ்சு கொண்டு இதை அனுபவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் தான் அதோடைய காரியங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு செல்லுகிற எத்தனையோ பேர் இன்னும் பாவத்திற்கு பல வருஷங்கள் அடிமையாக இருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். அவர்களால் ஒரு சில பாவத்திலிருந்து விடுதலையே ஆக முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், என்னால் முடியல பிரதர், இதில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, என்னால் வெளியே வர முடியவில்லை, எவ்வளவோ முயற்சி. இன்னும் பிசாசுக்கு அடிமைத்தனத்தில் வாழுகிற மக்கள் உண்டு. ஏனென்றால் தேவனை அவர்கள் அறியவில்லை, சத்தியத்தை அவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, அதோடைய வெளிப்பாடுகளை அவர்களால் பெற்றுக்கொள்ளாததுனால இன்னும் விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாழுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3:1-2. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேலானவைகளையே நீங்கள் தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. அப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நம்ம சரீரமாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நம்ம இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து இருக்கிற இடத்துல நம்மை தேவன் உயர்த்தி வைத்து இருக்கிறார். அப்போ நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்க்கும். அநேகருக்கு இது புரியாமல் இருக்கிறது. கிறிஸ்து இருக்கிற இடத்துல கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்னா, எல்லா விதமான வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளுக்கு மேலான ஒரு இடம், தேவன் இருக்கிற வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து அவருக்கு கீழே தான் எல்லா வல்லமைகள், எல்லா துரைத்தனங்கள், எல்லா அதிகாரங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அது கீழே தான். அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு மேலான ஒரு நிலைமையில் கிறிஸ்து இருக்கிறார், அவர் தலையாக இருக்கிறார், நம்ம சரீரமாக இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய பாதத்திற்கு கீழாக தான் எல்லா விதமான அதிகாரங்களும் இருக்கிறது, எல்லா பிசாசின் தந்திரங்களும் இருக்கிறது, எல்லா விதமான அசுத்தங்களும் காணப்படுகிறது. ஆகவே பிசாசுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. கர்த்தர் நம்மை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். மேலானவைகளை நாட வேண்டும், அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும்? அழிந்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற காரியங்கள் நிரந்தரமற்ற ஒரு காரியங்கள். ஆனால் காணக்கூடாத ஒரு உலகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, அது நிரந்தரமான ஒரு உலகம். தேவனுடைய ராஜ்யம் நிரந்தரமானது, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காணக்கூடாத அந்த உலகம்தான் காண்கின்றதான இந்த உலகத்தை சிருஷ்டித்தது. இதுதான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த காணக்கூடாத அந்த உலகத்தில், நிரந்தரமான ஒரு உலகத்தில், நிரந்தரமான ஒரு ராஜ்யத்தை தேடும்படியாக தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார். ஆகவே தான் சொல்கிறாரு, மேலானவைகளை நாடுங்கள். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மேலான காரியங்களை நாடும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய விருப்பமும் எண்ணங்களும் அதில் தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உங்களை தேடி வருங்க. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. நான் எதற்கும் நான் போய் முயற்சி செஞ்சு எந்த காரியத்திலையும் வெற்றி பெறவில்லை. எல்லாமே என்னை தேடி வருகிற ஆசீர்வாதமாக இருந்தது. நானும் என்னுடைய மனைவியும் வீட்டில், நான் ஒரு அரசாங்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணிபுரிகிறேன், அவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பணிபுரிகிறார்கள். அவர்களை செங்கல்பட்டு என்கிறதான ஒரு தூர இடத்துல அவர்கள் போஸ்டிங் போடப்பட்டது. அநேக அவருடைய நண்பர்கள் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் கொடுத்து போஸ்டிங்காக ட்ரை பண்ணி கொண்டிருந்தார்கள், டிரான்ஸ்ஃபருக்காக. நாங்கள் ₹1 நான் எப்போவுமே கொடுத்தது கிடையாது. ஆனால் 11 மாதங்கள் தான் என்னுடைய மனைவி கஷ்டப்பட்டாங்க அந்த இடத்துக்கு போய் வருவது. என்னுடைய பிள்ளைகள் சிறிய குழந்தைகள். ஆனால் எங்களுடைய வீட்டிற்கு ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு ஆஃபீஸர், உங்களுக்கு அம்பத்தூரில் பக்கத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வழங்கப்பட்டிருக்கு, நீங்கள் வந்து வாங்கி கொள்ள வேண்டும் என்று. ஆகவே எல்லாமே எங்களை தேடி வருகிறதான ஆசீர்வாதங்கள். அதனால தான் நான் சொன்னேன், கர்த்தர் என்ன பண்ணுவார்? சுலபமாக ஈஸியாக மாற்றி கொடுப்பார். நம்மளுடைய ரூட்டு ரொம்ப ஈஸியாகிடும்.
கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறது வேற விதமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வழிகள் ஈஸியாக நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது, சுலபமாக நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இப்படி ஏராளமான ஆசீர்வாதங்களை ரொம்ப ஈஸியாக அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிந்து கொள்ள அதிகமாய் நாம் முற்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஈஸியாகவும் சுலபமாகவும் மாற்றி கொடுக்கிறார். ஆகவே இந்த 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஏனென்றால் இந்த பூமிக்குரிய காரியங்கள் சில நேரத்தில் நம்ம அது ரொம்ப பெருசாக நமக்கு தெரியுது. ஆனால் அதை கர்த்தர் நமக்கு சும்மா கூட கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள். இந்த கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள் நமக்கு பெருசாக தெரியும் போது தேவனை நம்ம இழந்து விடுகிறோம், தேவனை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம். ஆகவே முதல்ல வைக்கும்போது இந்த கூட கிடைக்கிற காரியங்களை ரொம்ப ஈஸியாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை மிகவும் சுலபமான ஒரு முறையில் எப்படியாகிலும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாமே நம்முடைய பாதத்திற்கு கீழாக தேவன் வைத்திருக்கிறார். அதன் மீது அதிகாரம் செலுத்தும்படி நம்மளை இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிகாரம் செலுத்துங்கள். நம்மளை அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். ராஜா போய் என்ன பண்ணுவார், அதிகாரம் செலுத்துவார். ராஜாவுடைய வார்த்தையில் என்ன இருக்கும், அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம், எல்லாவற்றின் மீது அதிகாரத்தை தேவன் நமக்கு வைத்து இருக்கிறார். அப்படிதான் இந்த பூமியில் நம்ம வாழணும். மற்றவர்களைப் போல எல்லாத்துக்கும் பயந்துட்டு, பிசாசுக்கு பயந்துட்டு, பில்லி சூனியத்துக்கு பயந்துட்டு, அவன் இது செஞ்சிருவானா, இவன் இது செஞ்சிருவாரா, உடனே அந்த ஊழியக்கார் இந்த ஊழியக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த டென்ஷன், இது நம்முடைய வாழ்க்கை அல்ல. இது தேவனுடைய சித்தமும் அல்ல. இப்படி வாழ்வது தேவனுடைய விருப்பமே கிடையாது. தேவனுடைய விருப்பம் ராஜாக்கள். அவர் ராஜாதி ராஜாங்க. அப்போ நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு, அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறார். நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். அப்படிப்பட்ட நிலைமையில் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் யாருன்னு புரியணும். வேத வசனத்தில் நமக்கு வாசிக்கும்போது புரிய ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம யாருன்னு இந்த வேதம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தும். கண்ணாடியில் போய் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய முகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். மற்றவங்களாம் ஏதோ சொல்கிறாங்க, உங்கள் முகத்தில் அது இருக்குது இது இருக்குன்னு. ஆனால் நம்ம போய் கண்ணாடியில் போய் பார்க்கும்போது நம்மளுடைய முகத்தினுடைய அழகு அங்கே தெரியுது. எந்த இடத்துல எத்தனை பரு இருக்குது, எத்தனை இது இருக்குன்னு எல்லாமே தெளிவாக தெரிகிறது. வேத வசனத்தை கவனிக்க நம்மை குறித்த காரியங்கள், நம்முடைய சுவாபத்தை இந்த வேத வசனம் வெளிப்படுத்தும். எங்கே நம்ம தவறுகிறோம் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்தும். எந்த இடத்துல நமக்கு குறைவு இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்தும். இதை அதிகமாய் கவனிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரியர்களாக. எங்கே நான் கண்டுபிடிச்சேன், வேத வசனத்தில். அப்போ நம்ம யார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அப்போ தான் அதிகாரம் செலுத்த முடியும். நான் ராஜான்னு எனக்கு தெரியலன்னா என்னால் அதிகாரம் செலுத்த முடியாது. நான் என்னை பிச்சைக்காரன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா என்னுடைய பேச்சும் என்னுடைய காரியங்களும் பிச்சைக்காரனை போல தான் இருக்கும். ஆனால் நான் ராஜான்னு நினைக்கும் போது என்னுடைய பேச்சு மாறுகிறது. நான் அதிகாரம் செலுத்துகிறவனாக இருக்கிறேன். என்னுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. நான் சொல்லும்போது காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அதுக்காக தான் இருளில் இருந்த நம்ம அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரட்சித்து அவரோடு கூட உன்னதத்தில் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, உட்கார வைத்து இருக்கிறார். நிற்க கூட இல்லை, அவரோடு கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் நம்மளை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த அன்பு நிறைந்த தேவனை நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ள, அவருடைய அன்பை விளங்கி கொள்ள மேலான காரியங்களை நாடும்படி ஒவ்வொரு நாளும் இதுதான் நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும்.
இதுதான் நம்மளுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். என்னை படைத்த தேவனை இன்னும் நான் அறியணுமே. இனி இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நான் அநேக நாட்கள் இந்த லாக்டவுனில் எங்கள் வீட்டுக்கு வர ஹிந்து பேப்பரை கூட நான் திறந்து வாசிக்கவே மாட்டேன். அதை வாசித்து அது என்ன பெரிய டெய்லி நம்ம எதிர்பார்க்குற நியூஸ் தான் அதில் வருது. திரும்ப திரும்ப அதை வாசித்து என்ன பயன் இருக்கிறது? ஆகவே அதை நான் திறந்து வாசிக்க மாட்டேன். பேப்பரை அப்படியே போட்டுருவேன். டிவியும் நியூஸும் பார்க்குறது கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதில் எனக்குள்ளாக கர்த்தர் அந்த விருப்பத்தை உண்டு பண்ணினார், அந்த ஆவலை உண்டு பண்ணினார். இன்றைக்கு அப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழுவோம். எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் பண்ணவே முடியாது. கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு எவ்வளவு காற்று அடித்தாலும் அது என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. மணலில் கட்டப்பட்டிருந்த வீடு கொஞ்சம் லைட்டாக ஒரு காற்று வந்தாலும் அது விழுந்து போகிறதாக இருக்கிறது. ஆகவே கற்பாறையில் தேவனுடைய வார்த்தையிலே நாம் கட்டப்பட்டவர்களாக நம்ம வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது எந்த பிரச்சனையும், எந்த பிசாசின் காரியங்களும், எந்த நண்பர்களும் உறவினர்களும் யாரும் நம்மளை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கவனிக்க கவனிக்க மனதில் மாற்றங்கள் உண்டாகிறது, மறுரூபமாகிறோம். நாளுக்கு நாள் மறுரூபமாகிறோம். எப்படி மறுரூபமாகிறோம்? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகிறோம். ஒரிஜினல் டிசைனுக்கு நம்ம வரோம். ஏனென்றால் ஒரிஜினல் டிசைன் பாவத்தினால் கெட்டு போய்விட்டது. திரும்பவுமாக அந்த ஒரிஜினல் டிசைனில் நம்ம வர வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய நோக்கம். இப்போ வார்த்தையை கவனிக்க கவனிக்க அந்த ஒரிஜினல் டிசைன் எப்படி நம்மளை தேவன் சிருஷ்டித்தாரோ அந்த டிசைன் நமக்கு வருகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரிஜினல் டிசைனுக்கு வந்த பிற்பாடு எல்லாவற்றிலேயும் நாம் வெற்றிகளை அனுபவிக்க முடியும். பூரண சந்தோஷமும் சமாதானமும் அது நம்முடைய பங்காக ஆகிவிடுகிறது. ஒருவர் நம்மளுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு நிலையில், ஒரு ரெஸ்ட் பிளேஸில் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு ஓய்வான, ஏதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறார். நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்க, பாரப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிறாரு. நம்ம அதுதான் செஞ்சிட்ருக்குறோம். கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம், சின்ன பிரச்சனைனால என்ன பண்ணிடுறோம், கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்துல வந்து இளைப்பாறுதலை, ரெஸ்ட்டை அனுபவிங்க. அந்த ஒரு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது தான் நாம் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற இடம் வந்து இளைப்பாறுதல், ரெஸ்ட். அந்த நிலைக்குள்ளாக நாம் வந்து தேவனை இன்னும் அதிகமாய் பற்றி கொண்டு, இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு, இன்னும் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில் அது என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அறிந்து அவர்கள் ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாக அநேகருக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் இந்த மாலை வேளையில் விரும்புகிறார். நம்ம மத்தியில் அவர் பேசின வார்த்தைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இருக்க வேண்டிய இடம் இளைப்பாறுதலில் இருக்க வேண்டும் என்று தேவரீர் நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாங்க. ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதலை நாங்கள் பிரவேசித்து கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்கள், உம்முடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேறட்டும். ஆண்டவரே, தேவரீர் நீர் கிருபை செய்வீராக. இங்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். எங்களுடைய இருதயத்தின் காரியங்கள் உமக்கு தெரிகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொருவரோடு இடைபடுவீராக. இந்த வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொருவரோடு பேசுவீராக. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விடுதலைகளையும் ஆண்டவரே வெற்றிகளையும் கொண்டு வரட்டும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே மேலான காரியங்களை ஆண்டவரே அவர்கள் தேடும்படியாக நீர் ஆண்டவரே விருப்பத்தை இருதயத்தில் உண்டு பண்ணுவீராக.
வாஞ்சையை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வாசிப்பதற்கு இன்னும் அதிக பிரயாசத்தை ஏறெடுக்கும்படியாக உதவி செய்வீராக. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.